Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான பாசி பருப்பு பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட பக்கோடா செஞ்சு கொடுங்க. சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு பாசி பருப்பு நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலேருந்து தண்ணி வடிகட்டிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு தனியாக ஒரு கப்பில் வச்சுருங்க. அரைக்கக்கூடாது. மிச்சம் இருக்கிற பாசி பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கல்லுப்பு தேவையான அளவுக்கு, அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூடவே நம்ம தனியாக வச்சுருந்தோலே பாசிப்பருப்பு அரைக்காமல் இதை சேர்த்துடலாம். இதை சேர்க்கும் போது பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா பாசிப்பருப்புலேயே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதோடு நம்ம இது சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ சின்ன சின்ன போண்டாவாக நம்ம பிடிச்சி எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தாங்க. இப்போ எண்ணெய் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இந்த போண்டாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி போடுங்க. இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா 2 பக்கமும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பக்கோடா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பக்கோடா ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அப்புறம் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.